Hi friends, welcome to Rice and Spices channel. இந்த வீடியோவில் பொட்டேட்டோ மேகி பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கரைச்சிக்கோங்க. திக்காக இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி உருட்டிடலாம். இப்போ நம்ம இந்த பால்ஸை மைதா மாவு கலவையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் மேகியை நல்லா தூள் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேகி மேலே நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த உருண்டைகளை நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கும் மேகியும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.